வைபவம் முடிந்துவிட்டால் நான் வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள லகுவாக இருக்கும். தந்தையே, வானப்பிரஸ்தத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது அப்பொழுது நடந்துவிட வேண்டும், நடத்திவிட வேண்டும். காலம் நமக்காக காத்திருக்காது, காலனும் நமக்காக காத்திருக்க மாட்டான். என்ன தந்தையே இது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? சரி யஜமான், நான் உடனடியாக பட்டரை சந்திக்கிறேன். மன்னர் அறிவித்துள்ள திட்டத்தில் நம் பங்கேற்பு எப்படி என்பதை நீங்கள் கலந்தாலோசித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுறுசுறுப்பாக இயங்குகிறான், ஆனால் சிந்தனைதான் சற்று உக்கிரமாக இருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது குரேசா. அவன் அவன் கடமையை செய்கிறான், நாம் நம் கடமையை செய்வோம். என்ன ஆண்டாள், குரேசனை பார்க்கிறாய்? இதில் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த விஷயத்தில் நம் மூவரின் கருத்தும் ஒன்று போல்தான் இருக்கிறது. கோவிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தேன், தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சுவாமியை பார்த்தேன். சரி சரி, அப்படியென்றால் நீங்கள் கிளம்புங்கள். மற்ற எதில் வேண்டுமானாலும் தாமதம் ஏற்படலாம், கோயில் விஷயத்தில் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது. சரி தந்தையே, அப்பொழுது நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். உங்கள் இருவரையும் இப்படி தம்பதி சமேதராக மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்க பரம திருப்தியாக இருக்கிறது. நல்லபடியாக சென்று வாருங்கள். வா ஆண்டாள். ராமானுஜா, நீ சொல்வதை கேட்க மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஆச்சாரியரே உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது எவ்வளவு பெரிய கீர்த்தி! மாமா, எல்லாம் அந்த வரதனின் திருவருள். திருக்கச்சினம்பி சுவாமிகள் அடியனை அங்கு ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் செல்வதாக இருந்தார். இதற்கிடையில் அவர் அங்கு சென்ற பொழுது ஆச்சாரியரே அடியனை பற்றி விசாரித்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதிலிருந்து நீ ஒரு சிரேஷ்டன் என்பதை தெரிந்து கொள். சிரேஷ்டன் என்பதெல்லாம் மிகப்பெரிய சொல். அதற்கு அடியேன் உகந்தவனா என்று தெரியாது. ஆச்சாரியரின் உகந்த சிஷ்யர் தாங்கள். அடியேன் உங்கள் மருமகன் என்ற காரணத்தினால் அவர் அடியேன் மீதும் பிரியம் வைத்துள்ளார். மேலும் திருக்கச்சினம்பி சுவாமிகளும் அவருக்கு மிகவும் பிரீத்தியானவர். அவருடைய சிஷ்யனாகவும் அடியேன் இருப்பதால் அந்த சம்பந்தத்தின் பிரதிபலிப்புதான் இந்த அக்கறை. சரி, அந்த சம்பந்தம் ஒருபுறம் இருக்கட்டும். உன்னுடைய சம்பந்தம் எப்படி இருக்கிறது? கோவிந்தனை பற்றித்தான் கேட்கிறேன். கோவிந்தன் உன் மீது மிகுந்த மரியாதையும் பக்தியும் வைத்திருக்கிறான். உனக்கு நினைவிருக்கிறதா என்று தெரியாது. கோவிந்தனின் சிறு பிராயத்தில் கோவிந்தன் கண்களை திறக்காமல் இருக்க நீ அவன் அருகில் சென்று, கோவிந்தா கண்களை திற என்று சொன்னதும் அவன் கண்கள் திறந்து கொண்டன. அப்பொழுதிலிருந்தே அவன் உன் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டிருக்கிறான். அதெல்லாம் சிறு வயதில் நடந்து முடிந்தவை மாமா. இப்பொழுது உனக்கு கல்யாணம் நடந்து நீ குடும்பஸ்தனாகிவிட்டாய். உனக்கு வேறு சில பொறுப்புகள் வந்துவிட்டது. அதனால் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சற்று விலகி இருக்கிறான். காலம் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நாங்கள் சிறுவர்களாக இருந்தபொழுது காந்திமதியும் பெரிய பிராட்டியும் அடியேனை விட்டு அகலவே மாட்டார்கள். பின்பு அவர்களுக்கு கல்யாணம் நடந்தது. வாழ்க்கை பாதை வேறு வேறாக பிரிந்தது. ஆனால் ஆணிவேர் மட்டும் ஆட்டம் காணாமல் அப்படியேதான் இருக்கிறது. எங்களுக்குள் இருக்கும் அன்பையும் பாசத்தையும் பற்றித்தான் சொல்கிறேன். காலம் மனிதனின் மனதை பக்குவப்படுத்துகிறது. அந்த பக்குவத்தை நோக்கிதான் அடியேன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ராமானுஜா, அந்த நோக்கத்தை என்றும் கைவிடாதே. சரி, உன்னுடைய மற்றொரு சம்பந்தம் எப்படி இருக்கிறது? தாசரதியை பற்றித்தான் கேட்கிறேன். அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுது பாசுரத்தையும் பாகவதத்தையும் புகட்டியவன் அல்லவா நீ? தாசரதியும் நம் சம்பிரதாயத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் அப்போதிலிருந்தே அவனுக்கு அதை போதித்தேன். கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் ஏதோ வாழ்ந்து விட்டோம். காலமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் வாரிசுகளான உங்களையும் நாங்கள் வழிநடத்தி சென்று விட்டோம். ஆனால் எதிர்கால சந்ததிகளை நீங்கள்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும். அதில் தாசரதியும் முக்கியமானவனாக திகழ வேண்டும். காந்திமதி, உன் அகத்துக்காரர் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை எழுப்ப வேண்டாமா? வேண்டாம் மன்னி, அவர் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். உங்களுக்கே தெரியும்,
கடந்த சில நாட்களாக ஓய்வு ஒழிவு இல்லாமல் கோவில் பணியிலேயே மூழ்கியிருந்தார். நேற்று இரவும் வெகுநேரம் கழித்துதான் படுக்கச் சென்றார். அதனால் அவருக்கு எப்பொழுது விழிப்பு வருகிறதோ அப்பொழுதே எழுந்து கொள்ளட்டும். இப்பொழுது தொந்தரவு செய்ய வேண்டாம். நீ சொல்வதும் சரிதான். சதா ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருப்பார். இப்படி ஏதாவது கட்டாய ஓய்வு கிடைத்தால்தான் உண்டு. அம்மா, அப்பா எங்கே? அப்பா உறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறார்? அசதியாக இருக்கும் போலும். தொந்தரவு செய்ய வேண்டாம் ராமானுஜா. என்ன இருவரும் இப்படி பேசுகிறீர்கள்? அம்மா, அப்பாவின் சுபாவம் பற்றி அடியனுக்கு நன்றாகவே தெரியும். எத்தனைதான் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் அதிகாலையில் எழுந்து தன் நித்திய கர்மானுஷ்டானங்களை அவர் செய்ய தவறியதே இல்லை. அதன் பின் சில சமயம் ஓய்வெடுத்ததுண்டு. ஆனால் அதிகாலையில் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அவர் என்றுமே தவறியதில்லை. பலமுறை இதை பற்றி அவர் அடியேனிடம் சொல்லியும் இருக்கிறார். உடலுக்கு எந்த உபாதை ஏற்பட்டாலும் நம் கர்மானுஷ்டானங்களை அந்தந்த வேளையில் தவறாமல் செய்ய வேண்டும். இதை அடியேனும் கடைபிடித்து வருகிறேன். அதனால் அவரை எழுப்புவதுதான் சரி. இல்லை ராமானுஜா, அவர் அனுபவித்த கஷ்டங்கள் உனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நாள் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவராகவே எழுந்து கொள்ளட்டும். இல்லை அம்மா, எழுந்த பிறகு ஏன் என்னை முன்னமே எழுப்பவில்லை என்று நம் எல்லோரையும் கடிந்து கொள்வார். அந்த சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டாம். குறிப்பாக உன்னைத்தான் கடிந்து கொள்வார். அவர் கர்மாக்களை சரிவர செய்ய நீ உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுதான் பத்தினி தர்மமும் கூட. சரி, நீ சென்று மற்ற வேலைகளை கவனி. அடியேன் அப்பாவை எழுப்புகிறேன். அப்பா, 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 பொழுது புலர்ந்து விட்டதப்பா, எழுந்திருங்கள். அப்பா, அப்பா, அப்பா. அம்மா, அப்பா போய்விட்டார்.
அண்ணா, இப்படியாகிவிட்டதே அண்ணா. பெரியப்பாவிற்கு இந்த நிலைமை ஆகும் என்று அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தவறு செய்து விட்டேன். பெரியப்பா உடல் நலம் சுகமில்லாமல் இருந்தபோது ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து அவரை பார்த்திருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் அவரை பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேன் அண்ணா. கோவிந்தா, யாரையும் எதையும் குறை சொல்லி பயனில்லை. அனைத்தும் காலத்தின் கைகளில் இருக்கிறது. தகப்பனார் பரமபதம் அடைந்தது சட்டென்று நடந்த ஒரு நிகழ்வு. அடியேன் ஸ்ரீபெரும்புதூர் வந்திருந்த போது கூட
தகப்பனாருக்கு சுகமில்லை என்று மற்றவர்கள் சொன்னார்களே தவிர அவர் ஆரோக்கியத்தோடும் தெள்ளத் தெளிவோடும் தான் அடியனிடம் பேசினார். இன்று விடியற்காலையில் கூட இப்படி ஒரு சம்பவம் ஆகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் ஆதிகேசவன் திருவுள்ளப்படிதான் நடக்கிறது. இருப்பினும் அடியேனின் மனம் சமாதானமாகவில்லை அண்ணா. மாதம் இருமுறையாவது இங்கு வந்து அவரை பார்த்து சென்றிருக்க வேண்டும். அடியேன் வந்து பார்க்காததற்காக பெரியப்பா நிச்சயம் வருத்தப்பட்டிருப்பார். இல்லை கோவிந்தா, நீ வந்து பார்க்காததற்காக உன் பெரியப்பா வருந்தவில்லை. உனக்கு ஒன்று சொல்கிறேன். முன்பு நாம் திருப்புட்குழி பாடசாலையில் சென்று சேரப்போகிறோம் என்றும் காஞ்சியில் தங்கித்தான் பாடம் பயிலப் போகிறோம் என்றும் நிச்சயமானதும் என் தாயார் முதலில் சம்மதிக்கவே இல்லை. சில நாட்கள் பிரிவதையே அம்மாவால் ஆரம்பத்தில் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அப்பாவிற்கோ நம் கல்வியில்தான் ஆர்வம் அதிகம் இருந்தது. பிரிந்து சென்று படித்தாலும் நன்கு புரிந்து படித்து அனைவரும் பெரிதும் போற்றும் வித்வான்களாக நாம் வரவேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்பட்டார். பண்ணையில் இருப்பவர்களுக்கு உதவித்தொகை தேவைப்பட்டால் அவர்கள் தேவையை அவர்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். பண்ணையில் பணிபுரிபவர்கள் நன்றாக இருந்தால்தான் நாமும் வளமாக இருக்க முடியும்.